நான் சொன்னேன் அவர்களை எக்கிலும் சிதறடிப்பேன், அவர்களது நினைவு மனிதரிடம் இருந்து அற்று போகச் செய்வேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமன். பிரேஸ் த லார்ட். பொதுகாலத்தின் இந்த இனிய நாளிலே ஆண்டவரின் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. அன்பான நேயர்களே, உங்க எல்லாரையும் இந்த ஆழமான பகுப்பாய்வு நிகழ்ச்சிக்கு ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் தன்னை அழிக்கவே முடியாது, தனக்கு நிகர் யாரும் இல்ல அப்படின்னு முழுமையா நம்பிச்சோ அதுவே ரொம்ப மோசமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. மனிதனோட வெற்றியும் அந்த எல்லையற்ற செல்வமும் அவனை எப்படி ஒரு மாயைக்குள்ள தள்ளுது, அந்த மாயை உடையும் போது ஏற்படுற அதிர்ச்சி எப்படிப்பட்டது, அப்படி ஒரு மாபெரும் வீழ்ச்சியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். தொடக்கமா நம்முடைய மனங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி ஒரு நன்றியறிதல் ஜபத்தை ஏறெடுப்போம். எங்களை எல்லையில்லா அன்போடு வழிநடத்தும் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களாகி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற எண்ணற்ற வளங்களுக்காகவும் சிந்திக்கின்ற திறனுக்காகவும் வாழும் ஒவ்வொரு நொடிக்காகவும் உமக்கு நாங்க நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இன்றைய வாசகம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. மனிதர்களாகிய எங்களுடைய பலவீனமான எல்லைகளையும் எல்லையற்ற உமது மகத்துவத்தையும் நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள உமது தூய ஆவியானவரின் அருளை பொழிந்தருளும். நாங்கள் ஈட்டும் செல்வமும் அடையும் பதவிகளும் எங்கள் திறமைகளும் எங்களை செருக்கடைய செய்யாமல் மாறாக உம்மை நோக்கி எங்களை வழிநடத்தும் கருவிகளாக அமைய உதவி செய்யும். அன்றாட திருப்பலி வாசகங்களை விளக்கும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற மாபெரும் கொடைக்காக உமக்கு நன்றி. கேட்கும் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் பலப்பட அருள் புரியும். இந்த ஊழியத்தில் எங்கள் மீது இரக்கமாயிரும். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் அனைவர் மீதும் உமது கிருபையும் இரக்கமும் இறங்குவதாக. அவர்கள் கேட்கும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். அவர்களின் பாவங்களை மன்னித்து குணமளித்து உமது அருளால் நிரப்புவீராக. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து பயன்பெற தூய ஆவியானவர் வழி நடத்துவாராக. உமது இரக்கத்தின் மீதும் வல்லமையின் மீதும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம். மற்றும் சாமளா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இரக்கமாயிரும். உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் இல்லத்தில் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடும். ஆண்டவரே, வனிதா மற்றும் டார்வின் த்ரெஷான் மீது இரக்கமாயிரும். உமது குணமளிக்கும் கரத்தை அவர்கள் மீது நீட்டி அவர்கள் உடல் நலனை மீட்டருளும். அவர்கள் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்தி அவர்கள் இதயங்களை நம்பிக்கையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பியருளும். உமது இரக்கம் அவர்களை எப்போதும் தாங்கட்டும். அவர்கள் வாழ்க்கை உமது பெயரை மகிமைப்படுத்தட்டும். மற்றும் விசுவாசிகளும் சமூகங்களும் எப்போதும் தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரின் வல்லமையில் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். தலைவர்களும் தேசங்களும் பெருமையின்றி தாழ்ச்சியோடும் நீதியோடும் செயல்பட அருள் தாரும். செல்வந்தர்களும் அதிகாரம் கொண்டவர்களும் தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரின் அரசிற்காக தாராளமாக பயன்படுத்த அருள் புரியும். ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் போராடுபவர்கள் உமது இரக்கத்தால் நியாயம் பெறவும் பாதுகாக்கப்படவும் ஆறுதலடையவும் ஜெபிக்கிறோம். எதிர்கால சந்ததியினர் ஆண்டவரின் இறையாண்மையின் மீது பயபக்தியோடு வாழ்ந்து அவரது வழிகளில் நடக்க அருள்தாரும். எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் தாழ்ச்சியை தேர்ந்தெடுக்கவும் ஆண்டவரின் நீதியில் நம்பிக்கை வைக்கவும் அவரது இரக்கத்தில் கழிகூறவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். உங்க ஜெபத் தேவைகளை கமெண்ட்லயோ இல்ல எங்க வாட்ஸ்அப்லயோ சொல்லுங்க. நாங்களும் எங்க தனிப்பட்ட ஜெபத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட 24 மணி நேர ஜெப உதவிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக உங்க மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவாக்கியங்கள் 1 முதல் 10. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் மகரின் மன்னனுக்குச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக் கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர். படுகுழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கிச் சாவோரெனச் சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இணைச்சட்டம் 32, பாடல் வரிகள் 26 முதல் 27, 28, 30, 35 CD முதல் 36 AB, பல்லவி 39 C. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ, அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ? அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரை அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. 2 கொரிந்தியர் 8:9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவாக்கியங்கள் 23 முதல் 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது,
ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டே வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதாவது இந்த ஆழமான உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ நம்ம காலத்துல வாழ்ற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை, அதாவது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சரி. அவர் தன்னோட அபாரமான மூளையாலையும் உழைப்பாலையும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள். அவர் நினைச்சா உலகத்தோட எந்த மூலைக்கும் தன் சொந்த சொகுசு விமானத்துல பறக்கலாம். ஆமா, பணம் இருந்தா எல்லாம் சாத்தியம் தானே. கரெக்ட். தன் பணத்தால எதையும் சாதிக்க முடியுங்கிற அசைக்க முடியாத கர்வம் அவருக்குள்ள இருக்கு. ஒரு நாள் அவர் தனது சொந்த விமானத்துல நடுக்கரையிலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த விமானத்தோட 2 இயந்திரங்களும் செயலிழந்து போகுது. அட கடவுளே. ஆமாங்க, விமானம் வேகமா கடலை நோக்கி சரிந்து விழ தொடங்குது. அந்த பயங்கரமான மரணத்தோட விளிம்புல அவர் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பல ஆயிரம் கோடிகள் அவருக்கு ஒரு சொட்டு ஆக்சிஜனை கூட விலைக்கு வாங்கி தர முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அந்த நேரத்துல பணம் ஒரு காகிதம் தானே. அதேதான். அவரோட பதவியோ அதிகாரமோ புத்திசாலித்தனமோ அந்த தருணத்துல முற்றிலுமா பயனற்றதாகவே போயிடுது. மரணம் அவரை நெருங்கும் போதுதான் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட கட்டுப்பாடும் அவர் கைகள்ல இல்ல, மாறாக ஆண்டவரோட கரங்கள்ல தான் இருக்குங்கிற நிதர்சனமான உண்மை அவரை முகத்துல அறையுது. இந்த நிகழ்வு நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. நீங்க சொன்ன இந்த நவீன கால கோடீஸ்வரனோட மனநிலை தான் இன்றைய நமது ஆழமான உரையாடலோட மையப்பொருளே. அதாவது இதோட நோக்கம் என்னன்னா, செல்வம் ஒரு மனிதனோட உளவியலை எப்படி மாத்துது, அது ஏன் நம்மள ஆண்டவரை விட்டு தள்ளி வைக்குது, ஒரு வியாபாரியாகவோ அல்லது தொழில் முனைவோராகவோ இருந்துகிட்டே ஒருத்தர் எப்படி ஆண்டவரோட அரசிற்கு உரியவரா மாற முடியுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். நீங்க சொன்ன அந்த உளவியல் மாற்றத்தை நாம முதல்ல எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 28ஆம் அதிகாரத்துல வர்ற தீரு நகரோட மன்னன் கிட்ட பார்க்க முடியுது. ஆமா, அந்த தீரு மன்னன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தீர் நகரின் மன்னனுக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு இல்லையா? அவனுடைய செருக்குக்கு காரணம் என்ன? இந்த தீர் நகரம் அப்படிங்கிறது எத்தகைய ஒரு பின்னணியை கொண்டது? அது ஒரு மிக சரியான கேள்வி. இந்த வாசகத்தை நம்ம முழுமையா புரிந்து கொள்ளணும்னா நாம சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மத்திய தரைக்கடல் பகுதிக்கு பயணிக்கணும். இந்த தீர் நகரம், அதாவது ஆங்கிலத்துல டயர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது இன்றைய லெபனான் கடற்கரையில் அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக சாம்ராஜ்யம். ஓ, இது நிலத்துல இருந்த நகரம் இல்லையா? இல்லவே இல்ல. இது வெறும் நகரம் அல்ல, கடலுக்குள்ள சுமார் 1/2 மைல் தொலைவில் அமைந்திருந்த ஒரு மாபெரும் தீவு கோட்டை. அன்றைய உலகத்தோட மிக முக்கிய வர்த்தக மையம் இதுதான். முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஊதா நிறச்சாயம், அந்த பர்பிள் டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, அப்புறம் விலை உயர்ந்த மரங்கள், பல்வேறு அரிய பொருட்களோட வியாபாரத்துல அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப பெரிய பணக்காரர்களா இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர்கள். அன்றைய காலகட்டத்துல பயங்கரமான அசீரிய படைகள் பல ஆண்டுகள் இந்த நகரத்தை முற்றுகையிட்டும் வீழ்த்த முடியல. அந்த அளவுக்கு அது ரொம்ப பாதுகாப்பான அரணாக கடலோட நடுவே வீற்றிருந்தது. 5வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய், உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது அப்படின்னு. அதாவது அவனுடைய பிரச்சனை அவனுடைய செல்வம் கிடையாது, ஆனா அந்த செல்வம் அவனுக்கு கொடுத்த மாயான அதிகாரம் தான் பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. அவன் தன்னை பாதுகாப்பான கடல் நடுவே இருப்பதாக நினைத்துக் கொண்டு, நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீத்திருக்கிறேன் அப்படின்னு ஆணவத்தோடு சொல்றான். அவன் தன்னை மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக ஒரு தெய்வமாகவே கருத தொடங்கிட்டான். நான் இங்கே உங்களை இடைமறிக்கிறேன், ஏன்னா இது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது.
ஒரு மனிதன் தன்னுடைய கடின உழைப்பால தன்னுடைய புத்தி கூர்மையால ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறான் அப்படின்னா அவனுக்கு தன் திறமையின் மீது ஒரு பெருமை வரத்தானே செய்யும். அது மனித இயல்புதானே. ஒரு சாதாரண மனிதனோட தன்னம்பிக்கைக்கும் ஆண்டவருக்கு எதிரான செருக்குக்கும் இடையிலான அந்த மிக நுண்ணிய எல்லை கோடு எங்க இருக்கு? நாம எங்க சறுக்குறோம்? இது மிகச்சிறப்பான ஒரு முரண்பாடு. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அறிவையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி நான் இதை சாதித்தேன் அப்படின்னு நினைப்பது. ஆனா செருக்கு அப்படிங்கிறது அதற்கும் ஒருபடி மேல போய் இந்த வெற்றி முற்றிலும் என்னுடையது, இதுல ஆண்டவருக்கு எந்த பங்கும் கிடையாது, சொல்லப்போனா நானே ஒரு கடவுள் தான் அப்படின்னு நம்புவது. ஓ, தன்னைத்தானே படைப்பாளியாக நினைத்துக் கொள்வது. ஆமா, இந்த தீர்நகர மன்னனுக்கு நடந்தது இதெல்லாம். அவனுடைய தீவு அமைப்பு அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, அவனுடைய செல்வம் அவனுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்தது. ஒரு மனிதன் தான் நினைத்ததை எல்லாம் பணத்தால சாதிக்க முடியும் என்ற நிலை வரும்போது அவன் தன்னை சுற்றியுள்ள யதார்த்தத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறான், அதாவது ஐசோலேட்டட் ஆகிறான். அப்போ அவனுக்கு உண்மை எடுத்து சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்களா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அவனை சுற்றி எப்பொழுதும் அவனுக்கு தலையாட்டும் மனிதர்களே இருப்பாங்க. யாரும் அவனது தவறுகளை சுட்டிக்காட்ட மாட்டாங்க. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட எக்கோ சேம்பர் தான் அவனை தான் ஒரு கடவுள் என்ற மாயக்குள்ள முழுமையா தள்ளுது. ஆக தனிமையும் எல்லையற்ற அதிகாரமும் மனிதனை தன்னை அறியாமதையே ஒரு மாயக்குள் தள்ளிவிடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. நேயர்களே, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது இன்றைய நவீன காலத்திற்கும் அப்படியே ரொம்ப துல்லியமா பொருந்தது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாம பாக்குறோம், தொழில்நுட்பத்தாலும் பெரும் செல்வத்தாலும் தங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் பெரும் தொழிலதிபர்கள், அதிகார வர்க்கத்தினர் நிறைய பேர் இருக்காங்க. மனித குலத்தோட அடிப்படை தேவைகளை கூட தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டு தங்களை ஒரு கடவுளுக்கு நிகராக பாதித்துக் கொள்ளும் மனநிலை இன்றும் இருக்கு. அது ரொம்ப உண்மையான விஷயம். சில கோடீஸ்வரர்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு மரணமே வரக்கூடாது என்பதற்காக பல மருத்துவ ஆராய்ச்சிகள்ல, கிரையோஜெனிக்ஸ் போன்ற விஷயங்கள்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாங்க. பூமியில ஏதாவது நேர்ந்தா தப்பித்து செல்ல விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை உருவாக்குறாங்க. செயற்கை நுண்ணறிவால நாம இயற்கையை வென்று விட்டோம் அப்படின்னு மனிதன் நினைக்கும் போதெல்லாம் இந்த தீர்மன்னனோட செருக்கு தான் நம்மிடமும் எட்டி பார்க்குது இல்லையா? 100% உண்மை. இந்த மன்னனோட மனநிலைய இன்னும் தெளிவா உணர்த்த ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக ஒரு ஒப்பீட்டை முன்வைக்கிறார். தானியேலை விட நீ அறிவாளிதான், மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவா இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், தானியேலோட இவனை ஏன் ஒப்பிடணும்? அன்னைய காலகட்டத்தில ஞானத்திற்கும் மறைப்பொருள்களை அறிவதற்கும் பேர் போனவர் தானியேல். அவருடைய ஞானம் ஆண்டவரிடமிருந்து வந்தது. ஆனா இந்த தீர்மன்னனோ தன்னுடைய வர்த்தக அறிவையும் பணம் சம்பாதிக்கும் தந்திரங்களையும் பார்த்துவிட்டு தன்னை தானியேலை விடவும் மிகச்சிறந்த ஞானியாக நினைத்து கொண்டான். ஓ, தெய்வீக ஞானத்திற்கும் உலக பொருள்களை சேர்க்கும் தந்திரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் உணரவே இல்லை. சரியா சொன்னீங்க. அது அவன் கொஞ்சம் கூட உணரல. இதத்தான் ஆண்டவர் இங்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார். நேர்களே, மூல வாசகத்துல ஆண்டவரோட வார்த்தைகள் மிக ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. மனிதர்கள் எப்போதுமே தங்களை உயர்த்தி கொள்ள துடிக்கிறாங்க. புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவ முன்னேற்றங்கள் என எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம்னு நினைக்கும் போது மனிதன் தன்னைத்தானே ஒரு படைப்பாளியாக பாவித்துக் கொள்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுடைய அசல் அடையாளத்தை அவனுக்கு எப்படி நினைவூட்டுகிறார்? ஆண்டவர் மிக தெளிவான ஆனா சுருக்கமான ஒரு வாக்கியத்துல அவனது ஒட்டுமொத்த ஆணவத்தையும் அடித்து நொறுக்கிறாரு. அவர் மன்னனை பார்த்து கேட்கும் கேள்வி இதுதான்: நீ கடவுளைப் போல் அறிவாளியாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்பினாலும், எவ்வளவு செல்வத்தை குவித்தாலும், உன்னுடைய மூச்சு காற்று என் கைகளில் இருக்கிறது என்ற யதார்த்தத்தை ஆண்டவர் ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறார். செருக்கு என்பது வெறும் பெருமை அடிப்பதல்ல, அது தன்னுடைய நிஜமான நிலையை மறந்து தான் ஒரு மனிதன் அப்படிங்கிறதை மறுதளித்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு குருட்டுத்தன்மை. நீ மனிதன்தான் அப்படிங்கிறத ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்க போறார். தன்னைத்தானே கடவுளாக உயர்த்தி கொண்ட ஒரு மனிதனின் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவன் தான் கட்டி எழுப்பிய பிம்பத்திலேயே தொலைந்து போகும்போது அந்த மாயை உடைய கட்டாயமாக ஒரு வெளிப்புற சக்தி தேவைப்படுகிறது இல்லையா? அந்த மாயை உடையும் போது என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு பெரிய இடி விழும். இதைத்தான் அடுத்து வரும் வசனங்கள் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. 7 முதல் 10 வரையிலான வசனங்களில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக.
அந்த மன்னன் தன் பாதுகாப்பான அரண்மனையில கடல் நடுவே அசைக்க முடியாதபடி இருப்பதாக நம்பினான். ஆனா ஆண்டவர் அவனுடைய மாயை உடைக்க அவனுடைய செல்வத்தையோ அல்லது அவனுடைய கடலாரணையோ நேரடியாக தாக்கல. ஓ, அப்புறம் எப்படி தாக்குறாரு? மாறாக ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராக எழும்பச் செய்வேன் அப்படின்னு. இது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அந்நியர்கள்? ஆமா, ஏன் அவங்க வரணும்? ஏனென்றால் இந்த அந்நிய படைவீரர்களுக்கு வரலாற்று ரீதியாக பார்த்தால் பாபிலோனிய படைவீரர்களுக்கு இந்த மன்னனின் வீண் பெருமையை பற்றியோ அவன் தன்னை தெய்வம் அப்படின்னு சொல்லிக் கொள்வதை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் அவனுடைய செல்வத்தை மட்டுமே குறிவைப்பாங்க. அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். இவனோட பில்டப் பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. கரெக்ட். அந்த படைவீரர்கள் அவனுடைய அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக வாள் உருவி வருவார்கள். அவனது பெருமை குலைக்கப்படும். அவன் எங்கு தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தானோ, எந்த கடலின் நடுவே அவன் தன்னை ஒரு கடவுளாக நினைத்தானோ, அதே கடல் நடுவே அவன் படுகுழியில் தள்ளப்பட்டு மூழ்கிச் சாவான். அது அவனுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு முடிவா இருந்திருக்கும். ஆமா, அவனுடைய வீழ்ச்சி என்பது வெறும் ராஜ்யத்தை இழப்பது மட்டுமல்ல, அவனுடைய முழுமையான அடையாளமும் அவன் கட்டி எழுப்பிய பிம்பமும் சுக்குநூறாக உடைக்கப்படுவது. அந்த வீழ்ச்சியின் உச்சகட்டமாக 9வது வசனம் என் மனதை மிகவும் பாதித்தது. இது மிக கடுமையான, அதே சமயம் ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ அப்படின்னு. அது ரொம்ப வலிமையான கேள்வி. இதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். தன்னை தொடவே முடியாது என்று நினைத்த ஒருவன் மரணத்தின் பிடியில் சிக்கி எதிரியின் வாள் தன் உடலை கிழிக்கும்போது, இரத்த வெள்ளத்தில் துடிக்கும்போது அவனிடம் போய் இப்போது சொல், நீ கடவுளா என்று கேட்டால் எப்படி இருக்கும்? ஒருவன் மரணத்தின் வலியையும் தன் சொந்த இரத்தத்தின் வாசனையையும் உணரும்போது எப்படி தன்னை தொடர்ந்து கடவுள் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவர் கொடுக்கும் மிக சரியான யதார்த்தமான அடி. உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ என்ற அந்த கேள்வி அவனது ஆணவத்திற்கான இறுதி பதிலடி. அதைத் தொடர்ந்து 10வது வசனத்துல ஒரு ஆழமான குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இன்றைய காலத்துல இதை படிக்கும் நேயர்களுக்கு இதன் பின்னால் உள்ள அந்த இறையியல் பின்னணி புரியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எசேக்கியேல் இறைவாக்கினரின் காலத்துல இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை விருத்த சேதனம் என்பது வெறும் உடல் சார்ந்த ஒரு சடங்கு கிடையாது. அது ஆண்டவரோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் மிக முக்கியமான அடையாளம். அப்போ அந்த உடன்படிக்கை இல்லாதவங்க நிலைமை. எனவே விருத்த சேதனம் செய்யப்படாதவன் என்பது அந்த உடன்படிக்கைக்கு வெளியே இருப்பவன், கடவுளின் ஆசீர்வாதமோ பாதுகாப்போ இல்லாதவன், சமூகத்தில் மிகவும் இழிவானவன் என்பதை குறிக்கிறது. தீர் நகர மன்னன் தன்னை உலகத்திலேயே மிக உயர்ந்தவனாக, ஒரு தெய்வமாக போற்றப்பட வேண்டியவனாக கருதினான். ஆனா அவனுக்கு என்ன முடிவு கிடைக்குது? அவனுடைய மரணம் எந்தவிதமான மரியாதையும் இன்றி ஒரு அனாதையைப் போல, உடன்படிக்கைக்கு புறமான ஒருவனைப் போல மிகவும் இழிவான முறையில் நடக்கும் என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார். அவனுக்கு ஒரு கண்ணியமான அடக்கம் கூட கிடைக்காது. அப்படி என்றால் அவன் எந்த மரியாதையை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்தானோ அது அவனுக்கு இறுதி வரை கிடைக்காது என்பதுதான் அந்த தீர்ப்பின் உச்சம். மிகச்சரி. இறுதியாக நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்ற வார்த்தைகளோடு இந்த வசனம் முடிகிறது. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம் கிடையாது. ஏன்னா அது ஆண்டவரோட நேரடி வார்த்தை. மனிதனின் செல்வம் அவனிடம் பொய் சொல்லலாம், அவனுடைய அதிகாரம் அவனுக்கு மாயையை தரலாம், அவன் தன்னை சுற்றியுள்ளவர்களை தன் பணத்தால் விலைக்கு வாங்கலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையும் அவருடைய தீர்ப்பும் மாற்றமே முடியாத ஒரு இறுதி நிதர்சனம் என்பது இது ஆணித்தரமாக நிறுவுகிறது. ஆண்டவர் தீர்ப்பிட்டு விட்டால் எந்த கடல் அரணாலும் எந்த பெரும்படையாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இது உண்மையில் ஒரு சிலிர்ப்பூட்டும் எச்சரிக்கை. நாம எதை நம்பி நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நேயர்களே, இது உங்களை நோக்கிய ஒரு நேரடி பயன்பாட்டிற்கான நேரம். இன்று நீங்கள் எந்த விஷயத்தை நினைத்து உங்களை மற்றவர்களை விட மேலானவர்களாக எண்ணுகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. உங்களின் உயர்ந்த கல்வி, நீங்கள் வகிக்கும் பெரிய பதவி அல்லது உங்கள் பேங்க் பேலன்ஸ், இவை உங்களை அறியாமலேயே உங்கள் இதயத்தில் ஒரு செருக்கை உருவாக்கியிருக்கிறதா? எனக்கு எல்லாம் தெரியும், என்னை யாரும் அசைக்க முடியாது, எனக்கு மற்றவர்கள் எதற்கு என்ற எண்ணம் உங்கள் அடிமனதில் ஒளிந்திருக்கிறதா? நீங்கள் சுயமாக சாதித்ததாக நினைக்கும் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடை என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அனைவருமே ஆண்டவர் அருளால்
அவருடைய மூச்சுக்காற்றால் வாழும் வெறும் மனிதர்கள் என்பதை இந்த வாசகம் நமக்கு மிக கடுமையாக நினைவூட்டுகிறது. நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி. நாம சிந்தித்து பார்க்கணும். இன்றைய உலகில் நீங்கள் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கும் கடல் நடுவே உள்ள அரியணை எது? ரொம்ப அழகான கேள்வி. எந்த விஷயம் உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரித்து மற்ற மனிதர்களை கீழ்த்தரமாக பார்க்க வைத்து நீங்களே ஒரு சிறு கடவுள் என்ற மாயையை உங்களுக்கு தருகிறதோ அதை இன்றே தகர்த்தெறியுங்கள். ஏனென்றால் மனிதனால் கட்டப்படும் எந்த அரியணையும் ஆண்டவரின் முன்னால் நிலைத்து நிற்காது. ஒரு நாள் அந்த புயல் வரும். அப்போது நம்முடைய நிஜமான நிலைப்பாடு என்ன என்பது வெளிப்படும். அந்த நிதர்சனத்தை நாம் முன்கூட்டியே உணர்ந்து தாழ்ச்சியோடு அவரை பின்பற்றுவதே உண்மையான ஞானம். மிக ஆழமான மற்றும் அவசியமான ஒரு சிந்தனை. செல்வம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யுதுங்கிற அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். அது அவனோட அன்றாட தேவைகளுக்காக ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையை அழிச்சிடுது. அதாவது டிபெண்டன்சியை குறைச்சிடுது. ஆமா, ஒரு சாதாரண மனிதனுக்கு உடம்பு சரியில்லாத போதோ ஒரு பிரச்சனை வரும்போதும் உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கறான். ஆனா அளவில்லாத செல்வம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தாங்கிட்டு ஒரு தீர்வு இருக்குங்கிற ஒரு போலியான பாதுகாப்பு கவசம் அவனுக்கு கிடைச்சிடுது. பணத்தால எதையும் சரி பண்ணிடலாங்கிற ஒரு மிதப்பு இல்லையா? அதேதான். இந்த அதீத நம்பிக்கை தான் நாளடைவுல எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, என் விதியை நானே எழுதுறங்கிற மமதையா மாறுது. தன்னை ஒரு சாதாரண படைப்புங்கிறத மறந்துட்டு படைத்தவருடைய இடத்திலேயே தன்னை உட்கார வச்சுக்க துடிக்கிறான் மனிதன். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு அவனோட உண்மையான நிலையை உணர்த்துறாரு. நீங்க பதிலுரை பாடலான இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தை கவனிச்சிங்களா? பார்த்தேன். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அது. ஆண்டவர் அங்கே அசைக்க முடியாத ஒரு அதிகாரத்தோட சொல்றாரு, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இது அந்த தீரு மன்னனுக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு செல்வத்தோட மாயையில மிதக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமான நேரடியான சவால். கண்டிப்பா. அன்பான ஆண்டவர் ஏன் தன்னை கொல்பவர் அப்படின்னு இவ்வளவு கடினமா வெளிப்படுத்தணும்? இந்த கேள்வி நேர்களான உங்களுக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். திருவிவிலியத்துல இணைச்சட்டம் நூலோட வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்க. இஸ்ரேல் மக்கள் பாலைவன பயணத்தை முடிச்சிட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி மோசே பாடிய இறுதி பாடல் இது. ஓ, அப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கை மாதிரி. ஆமா, பண்டைய காலத்துல மக்கள் பலவிதமான சிறு தெய்வங்களை நம்பினாங்க. மழையை கொடுக்க ஒரு தெய்வம், விவசாயத்துக்கு ஒண்ணு, நோயை குணப்படுத்த ஒரு தெய்வம், இப்படி. அப்போ இஸ்ரேல் மக்களும் அந்த மாதிரி கலாச்சாரத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்னு மோசே நினைக்கிறாரு. கரெக்ட். அதனாலதான் வாழ்வோ இறப்போ எல்லாத்தின் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரே சக்தி ஆண்டவர் மட்டுமே அப்படின்னு ஆணித்தரமா உணர்த்தவே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, அப்போ இது கொடுமையானது இல்ல, ஒரு முழுமையான பாதுகாப்போட உத்தரவாதம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன் கட்டுப்பாட்டை மீறி உனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு உறுதி அது. சரி, வசனம் 28ல அவர்கள் புத்திகெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வசனம் 26ல ஆண்டவர் அவங்கள சிதறடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறார். மக்களோட விவேகமின்மையும் ஆண்டவரோட பொறுமையும் தான் இங்க தெரியுது. உண்மைதான். 40 வருஷமா அற்புதங்களை பார்த்துட்டு அத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க மக்கள். இத ஒரு டீச்சருக்கும் படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற உறவோட நான் ஒப்பிட விரும்புறேன். எப்படி? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் தொடர்ந்து ஃபெயில் ஆகும்போது டீச்சருக்கு ரொம்ப கோபம் வந்தாலும் மத்தவங்க அந்த ஸ்டூடெண்ட்டை கேலி செய்யறத டீச்சர் விரும்புறதே இல்ல. எனக்காக என் ஸ்டூடெண்ட்டை நீங்க திட்டாதீங்க அப்படின்னு அரவணைப்பார். ரொம்ப சரியான ஒப்பீடு. இதுதான் வசனம் 27ல ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் தண்டனைக்கு உரியவங்களா இருந்தாலும் ஆண்டவர் தன் தண்டனையை குறைச்சிக்கிறாரு. அதாவது மத்தவங்க பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? ஆமா, எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை அப்படின்னு பகைவர்கள் பெருமையடிப்பத அவர் கொஞ்சமும் விரும்பல. ஓ, தன் மக்களோட பேரும் தன் பேரும் பழிச்சொல்லுக்கு ஆளாக கூடாது அப்படிங்கிற ஆண்டவரோட எல்லையற்ற பரிவு இது. கரெக்ட். இது நேயர்களான உங்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கிற தவறான முடிவுகளால சில துன்பங்களை சந்திக்கலாம். ஆமா, ஆனா உலகம் உங்களை முழுமையா அரிச்சிடாம ஆண்டவர் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உங்களை சுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க உணரணும். அடுத்ததா 30ஆம் வசனத்தை பாருங்க. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டாதாலொன்றோ அப்படின்னு வருது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆண்டவர் தன் மக்களையே விற்றுவிட்டார் அப்படின்னு சொல்றது ஏன்? ஆண்டவர் நிஜமாவே அப்படி செய்வாரா?
நல்ல கேள்வி. மூல மொழியோட பின்னணியில பாறை அப்படிங்கிறது ஆண்டவரோட அசைக்க முடியாத பாதுகாப்பை குறிக்குது. ஓ, அப்போ ஆண்டவர் அவங்கள விக்கலையா? கண்டிப்பா இல்ல. மக்கள் தங்களோட விவேகமின்மையால பாறையாகிய ஆண்டவரை விட்டு விலகி போறாங்க. அப்போ அந்த ஆன்லப்பு வலயத்தை விட்டு வெளியே போனதும் இயற்கையாகவே அவங்க பலவீனமாயிடுறாங்க. ஆமா, இத ஒரு குடை உதாரணமா சொல்லலாம். செம மழையில ஒரு குடைய விட்டு நாமளே வெளியே போனா கண்டிப்பா நனைவோம். கரெக்ட். அதுக்காக கூட நம்மளை ஏமாத்துச்சுன்னு சொல்ல முடியாது, நாம தான் வெளியே போனோம். அதேதான். இத ஆண்டவரோட பழிவாங்கும் செயல் இல்ல, நம்மோட சுதந்திரத்தோட விளைவை நாமே சந்திக்கிற ஒரு நிகழ்வு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்த வசனங்கள் 35 CD-லிருந்து 36 AB வரை பார்த்தோம்னா அழிவு நாள் நெருங்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வாசகத்துல ஒரு மாற்றம் வருது. ஆமா, அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அப்படின்னு மாறுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க தீர்ப்பிடுவார் அப்படிங்கிறது தண்டிப்பதே குறிக்கல. ஓ, அப்போ நியாயம் வழங்குவார் அப்படிங்கிற அர்த்தமா? சரியா சொன்னீங்க. விடுவிப்பார் அல்லது பரிந்து பேசுவார் அப்படின்னு அர்த்தம். மனிதனோட முழுமையான ஆற்றலின்மையில தான் இறைவனோட இரக்கம் வெளிப்படுது. இதை இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? மனுஷங்களான நாம நம்மோட பணம், பதவி, சொந்த திறமை அப்படின்னு சொந்த கால்கள்ல நிக்க முயல்றோம். ஆமா, எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஆனா எப்போ நாம அனைத்தையும் இழந்து ஆண்டவரே என்னிடம் எந்த ஆற்றலும் இல்லை, நான் அடிமையும் இல்லை, குடிமகனும் இல்லை, வெறுமையா நிக்கிறேன் அப்படின்னு முழுமையா சரணடைகிறோமோ, அப்போ ஆண்டவர் நமக்காக தீர்ப்பெழுதி நம்மை கை தூக்கி விடுறார். கரெக்ட். நம்ம பலவீனமே ஆண்டவரோட பலம் செயல்படும் இடமா மாறுது. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. கண்டிப்பா. நேர்களான உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்த பாறையின் மேல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? யோசிக்க வேண்டிய கேள்வி. உங்களுடைய சொந்த பலம் என்ற பெயரளவு பாறையிலா அல்லது ஆண்டவர் என்ற உண்மையான பாறையிலா? எல்லாவற்றையும் இழக்கும் வரை காத்திருக்காம இன்றே அந்த உண்மையான பாறையை நோக்கி திரும்பலாமே. ஆமாம், நாம எல்லாரும் அந்த பாறையை நோக்கி திரும்புவோம். தன்னை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாதுன்னு நினைச்ச தீரு சாம்ராஜ்யம் கடைசியில மண்ணோடு மண்ணாகி போச்சு. ஆமா, அது ஒரு பெரிய பாடம் நமக்கு. மனிதன் தன்னோட பலவீனத்தை உணர்ந்து தாழ்ச்சியோட ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது மட்டும்தான் உண்மையான ஞானம் பிறக்குது. செல்வம் எப்படி மனித மூளைய மாத்தி தனக்கு தானே கடவுளுங்கிற மாயையை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்ற அந்த மிக கடுமையான எச்சரிக்கை எனக்கு புரியுது. செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதுன்னு இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் அன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை உண்டாக்குச்சு. கரெக்ட். செல்வத்தின் மேல் அதிக பற்று கொண்டவங்க இறையாட்சிங்கிற அந்த குறுகிய வாசல்ல நுழைய முடியாம தவிக்கிறாங்கன்னு இயேசு சுட்டி காட்டுறாரு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. திருவிவிலியத்தை நாம வாசிக்கும் போது செல்வம்ங்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமா தானே பார்க்கப்படுது. அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்றீங்களா? ஆமா, தொடக்க நூல் முதல் அரசர்கள் வரையலான புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அரசர் சாலமோன் இவங்க எல்லாரும் பெரிய செல்வந்தர்கள். அவங்களோட மந்தங்களும் நிலங்களும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. அப்படி இருக்க இயேசு ஏன் திடீர்னு விதிகளை மாத்தி எழுதுறாரு? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. அந்த வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்காம நாம இந்த வாசகத்தை முழுமையா உள்வாங்க முடியாது. முதல் நூற்றாண்டு யூத சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி செல்வங்கிறது ஒருவரோட ஆன்மீக ஆரோக்கியத்துக்கான நேரடி ரிப்போர்ட் கார்டு மாதிரி தான் நம்பப்பட்டுச்சு. ஓ, அப்போ ஒருத்தர் பணக்காரரா இருந்தா ஆண்டவர் அவர் மேல பிரியமா இருக்காருன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. வயல்கள் செழிப்பா இருந்தா அவர் ஆண்டவருக்கு உகந்த வழியில நடக்கிறாருன்னு மக்கள் உறுதியா நம்பினாங்க. அப்படியானால் செல்வந்தரில் மிக எளிதா மீட்பு பெற்று நிலைவாழ்வுக்குள் நுழைஞ்சிருவாங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. 100% உண்மை. அதனாலதான் சீடர்களோட அந்த பதற்றத்தை நாம கவனிக்கணும். சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும்னு கூறி மிகவும் வியப்படைந்தார்கள்னு வாசிக்கிறோம். அந்த வியப்பு வெறும் ஆச்சரியம் கிடையாது, அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதாவது ஒரு ஆழமான ஆன்டாலஜிக்கல் ஷாக் இல்லையா? ஆமா, சீடர்கள் தங்களுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்ற பணக்காரர்களே உள்ள போக முடியாதுன்னா அன்றாடம் காய்ச்சிகளான மீன் பிடிச்சு பொழைக்கிற ஒன்றுமில்லாத எளிய மக்களான நமக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்ங்கிற ஒரு பயம்தான் அது. இது நியாயமான பயம் தானே. இந்த இடத்துலதான் அந்த ஒட்டகம் ஊசியின் காதுங்கிற ஒப்பீடு வருது. ஆனா நான் ஒரு விஷயம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கேன். என்னது அது? எருசலேம்ல ஊசியின் காதுன்னு ஒரு சின்ன வாசல் இருந்ததாவும்
ஒட்டகங்கள் தங்கள் முழங்காலில் மண்டியிட்டு அந்த வாசல் வழியா சிரமப்பட்டு போகுங்கிறதும் உண்மையா? இயேசு அப்படிதான் ஒரு கஷ்டமான வழியை பத்தி பேசினாரா? இல்லவே இல்ல. அது முற்றிலும் ஒரு கற்பனை நிகழ்வு. 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சில உரையாசிரியர்கள் செல்வந்தர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக உருவாக்குனது. நிஜமாவா? அப்படி ஒரு வாசல் எருசலேம்ல இல்லையா? வரலாற்று ரீதியாக அப்படி ஒரு வாசல் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்ல. இயேசு பயன்படுத்திய மூல மொழியான கிரீக்கத்துல பாத்தீங்கன்னா காமலோசுங்கிற வார்த்தை உண்மையான ஒட்டகத்தையே குறிக்குது. அதே போல டிராபிஸ்ங்கிற வார்த்தை துணி தைக்கிற ஊசியே குறிக்குது. ஆஹா, அப்போ இயேசு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நகைச்சுவையான ஒப்பீட்டு, அதாவது ஒரு ஹைப்பர்போல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பெரிய விலங்க சின்ன ஊசிக்குள்ள நுழைக்கிறது எப்படி சாத்தியம் இல்லையோ அது போலதான் மனித முயற்சியால இறையாட்சிக்குள்ள நுழைவதும் சாத்தியமற்றதுன்னு பதிய வைக்கிறாரு. சரியா பிடிச்சிங்க. இந்த இடத்துல செல்வம் எப்படி ஒரு தடையா மாறுதுன்னு நாம உற்று நோக்கணும். பிரச்சனை அந்த தங்கம் அல்லது நாணயங்கள்ல இல்ல. பிரச்சனை அது மனித மனத்துல உருவாக்குற அகந்தையில தான் இருக்கு. அதாவது எங்கிட்ட பணம் இருக்கு, என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு போலியான சுயசார்பு உணர்வு. ஆமா, செல்வம் மனிதர்களை ஒருபோதும் முழங்காலிட அனுமதிப்பதில்ல. இறையாட்சிங்கிறது முற்றிலும் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. என்னால முடியுங்கிற அகந்தை இருக்கும்போது ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம்னு எப்படி முழுமையா சரணடைய முடியும்? ரொம்ப ஆழமான உண்மை இது. அதனாலதான் இயேசு மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும்னு சொல்றாரு. மீட்புங்கிறது நம்ம விலை கொடுத்து வாங்குற பொருள் அல்ல, அது ஆண்டவரோட சர்வ வல்லமையால நமக்கு கிடைக்கிற இலவசமான பரிசு. கரெக்ட். நாம நம்மள ஆண்டவர்கிட்ட முழுமையா வெறுங்கையோடு ஒப்பு கொடுக்கும் போது மட்டுமே அந்த மீட்பு சாத்தியமாகுது. இந்த விவாதம் அப்படியே நம்மள இந்த நற்செய்தி வாசகத்தோட அடுத்த பகுதிக்கு நகர்த்துது. செல்வந்தர்களால தங்கள் செல்வத்தை விட முடியாதுன்னு இயேசு சொன்ன உடனே பேதுருவோட மூளையில ஒரு கேள்வி வருது. ஆமா, பேதுரு எப்பவுமே எதையும் வெளிப்படையா பேசிடுவாரு. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. இத கேட்கும் போது ஒரு மாடர்ன் முதலீட்டாளர் தன்னோட சிஇஓ கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. நான் என் மொத்த சொத்தையும் விற்று முதலீடு பண்ணிருக்கேன், என் லாபம் அதாவது என் ROI என்னன்னு கேக்குற மாதிரி தோணுது. கண்டிப்பா. ஆனா பேதுருவோட இந்த கேள்வியை நாம் அவ்வளோ எளிதா கடந்து போயிட முடியாது. அவர் விட்டது சாதாரண விஷயம் இல்ல. மீன்பிடி படகு, தொழில், குடும்பம்னு அத்தனையும் விட்டு வந்திருக்காரு. அது ஒரு பெரிய தியாகம். அதனால தன்னுடைய எதிர்காலம் பத்தின அக்கறை அவருக்கு இருந்திருக்கும். ஆமா, இயேசு இங்க பேதுருவ சுயநலவாதின்னு கோவப்படல. மாறாக உலகமே வியக்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் வாக்குறுதி அவருக்கு தர்றாரு. புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் மாட்சிமிகு அரியணையில் வீச்சிருப்பார்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இந்த புதுப்படைப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? உலகம் பாவம் மரணம் சீரழிஞ்சு கிடக்குது. ஆனா ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை முழுமையா புதுப்பித்து நீதியை நிலைநாட்டுற அந்த நாளை தான் இயேசு புதுப்படைப்பின் நாள் அப்படிங்கிறார். ஓ, அந்த நாள்ல சீடர்களுக்கு என்ன நடக்கும்? இயேசு சொல்றாரு, நீங்களும் 12 அரியணைகளில் வீற்றிருந்து இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் இருப்பீர்கள்னு. வாவ், இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு மாற்றம். படிப்பறிவில்லாத சாதாரண மீனவர்கள், சமூகத்துல அதிகாரமே இல்லாதவங்க, அவங்க போய் 12 குலத்தவருக்கும் நடுவர்களா இருப்பாங்கிறது அதிகார அமைப்பையே தலைகீழா மாற்ற மாதிரி இருக்கு. இதை விட சிறந்த வார்த்தைகள்ல அதை சொல்ல முடியாது. இறையாட்சியில உலகத்தோட அளவுகோல்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம என் பெயரின் பொருட்டு எல்லாவற்றையும் விட்டவர்கள் 100 மடங்காக பெறுவார், நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவார்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் பலரும் கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்க. 100 மடங்கு பெறுவர்னு சொன்னதை வச்சு நான் ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அவர் எனக்கு ₹1,00,000 திருப்பி தருவார்னு ஒரு வியாபார கணக்கு போடுறாங்க. அது ரொம்பவே தவறான புரிதல். இயேசு இங்க பொருளாசை நற்செய்தியை பத்தி பேசல. ஒரு வீட்டை விட்டா 100 பங்களாக்கள் கிடைக்கணும் அவர் சொல்லல. அவர் பேசுறது ஆன்மீக உறவுகளை பத்தி. அதாவது திருச்சபைங்கிற மாபெரும் ஆன்மீக குடும்பம் இல்லையா? ஆமா, உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் நமக்கு சகோதர சகோதரிகளாக மாறுறாங்க. இது உலக பொருள்களை தாண்டிய ஒரு பெரிய செல்வம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நிலை வாழ்வுங்கிற பரிசை தர்றாரு. எந்த கோடீஸ்வரனாலும் தன் பணத்தால் வாங்க முடியாத ஒரே விஷயம் இந்த நிலைவாழ்வு தான். எனக்கு 2 கொரிந்தியர் 8:9 வாசகம் ஞாபகம் வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். ரொம்ப அழகான இணைப்பு. இதுதான் நாம தலைகீழ் இறையாட்சி, அதாவது அப்சைட் டவுன் கிங்டம்னு சொல்றோம். உண்மையான செல்வம்ங்கிறது வங்கியில இருக்கிற பணமோ நிலப்புலன்களோ அல்ல,
ஆண்டவரோட நாம வச்சிருக்கிற ஆழமான உறவுதான். அதனாலதான் முதன்மையானோர் பலர் கடையோவார், கடையோரானோர் பலர் முதன்மையாவார்னு இயேசு முடிக்கிறாரு. உலகத்துல அதிகாரத்தோட அகந்தையில இருக்கிறவங்க ஆண்டவர் திருமுன் கடையோர்களாக்கப்படுவாங்க. கரெக்ட். ஏழைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறவங்க இறையாட்சியில முதன்மையாவாங்க. இந்த வசனத்தை நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்பவே அச்சுறுத்தலாகவும் அதே சமயம் விடுதலையாகவும் இருக்கு. இன்னைக்கு நாம எப்பவுமே முதல் ரேங்க் எடுக்கணும், நிறைய காசு சேர்க்கணும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா, இந்த ஓட்டம் நம்மள எங்கேயோ இழுத்துட்டு போகுது. நாம வெற்றிய பணத்தால தான் அளவிடுறோம். ஆனா திருவிவிலியம் பணத்தை முழுமையா விற்க சொல்லல. அப்போ எதை விட சொல்லுது? அந்த பணத்தின் மீதான பற்றுதலை விட சொல்லுது. ஆண்டவரை விட நமது நிலப்புலன்களையோ அந்தஸ்தையோ நாம பெருசா நினைச்சா நாமும் அந்த ஒட்டகத்தை போல மாறிடுவோம். அந்த ஊசியன் காது வழியா நுழையவே முடியாது. சிறப்பான விளக்கம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்னது? இன்றைய நவீன உலகத்துல உங்களை ஆண்டவர் கிட்ட செல்ல விடாம தடுக்கிற அந்த சுமை அல்லது அந்த செல்வம் எது? அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அல்லது மன்னிக்க முடியாத கோபமா கூட இருக்கலாம். அந்த ஊசியின் காதுல நுழைய நீங்க கீழே இறக்கி வைக்க வேண்டிய அந்த சுமை என்னன்னு இன்னைக்கு அமைதியா சிந்திச்சு பாருங்க. மிக ஆழமான சிந்தனை. அந்த சுமைகளை நாம் ஆண்டவரின் பாதத்திலே இறக்கி வைப்போம். இத மிக தெளிவா புரிஞ்சுக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2022ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள கான்ஃபெடரஸ்ட்ரியா புது அவையில் ஆற்றிய உரையை நம்ம கவனிக்கணும். கான்ஃபெடரஸ்ட்ரியா அந்த தொழிலதிபர்கள் அமைப்பு தானே? ஆமா, இத்தாலிய நாட்டோட மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நிறுவனங்களோட தலைமைச் செயல் அதிகாரிகள் ஒன்று கூடும் ஒரு மாபெரும் கூட்டமைப்பு அது. அந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் மத்தியில பேசும்போது திருத்தந்தை ரொம்ப துணிச்சலா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. என்ன சொன்னாரு? இயேசு கோயில்ல இருந்து வியாபாரிகளை சாட்டையால் அடிச்சு துரத்துறதை மட்டும் வச்சுக்கிட்டு நற்செய்தி எல்லா வியாபாரிகளுக்கும் எதிரானது அப்படின்னு நாம தவறாக புரிஞ்சுக்க கூடாதுன்னு அவர் விளக்குறாரு. ஓ, அப்படியானால் செல்வம் சேர்ப்பதும் தொழில் செய்வதும் அடிப்படையில பாவம் அல்ல அப்படின்னு திருத்தந்தை கூறுறாரா? கண்டிப்பா இல்ல. ஆனா அந்த தீர்மன்னனோட கர்வத்தை பார்த்தோம், ஊசியின் காது ஓமைய பார்த்தோம். இவை எல்லாமே செல்வத்திற்கு எதிரான கடுமையான சாடல்கள் அல்லவா? இதை எப்படி நம்ம சமரசம் செஞ்சுக்கிறது? இங்கதான் நாம எந்த வகையான செல்வம்ங்கிறத பிரிச்சு பார்க்கணும். திருச்சபையோட வரலாற்றை உற்று நோக்கினா இது நமக்கு நல்லா புரியும். கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? தொடக்க காலத்திலேயே திருச்சபையில ஏழைகள் மட்டும் இல்ல, வசதியானவங்களும் இருந்தாங்க. திருவிவிலியத்துல வர்ற அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆமா, அவர்தானே இயேசுவோட உடலை அடக்கம் செய்ய தன்னோட சொந்த புதிய கல்லறையே விட்டு கொடுத்தாரு. அதேதான். அதே போல வரிதண்டுபவரான சக்கேயு, இயேசு அவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் என்ன செஞ்சான்? தான் செல்வத்தோட பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தான். பல பெண்கள் தங்களோட சொந்த பொருட்களை கொண்டு திருத்தூதர்களுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே செல்வத்தை வச்சிருந்தாங்க, ஆனா செல்வம் அவங்கள வச்சிருக்கல, அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அவங்க செல்வத்தோட எஜமானர்களா இருந்தாங்க, செல்வத்திற்கு அடிமைகளா இல்ல. இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. திருத்தந்தை பிரான்சிஸ் வேறு சில உதாரணங்களையும் அந்த உரையில குறிப்பிட்டிருக்காரு அல்லவா? முற்காலத்துல வாழ்ந்த முத்திப்பேறு பெற்ற ஜூசப்பே டோனியோலோ மற்றும் ஜூசப்பே டோவனி இவங்களை பற்றி கூறுறாரு. அவங்க யார்? அவங்க எப்படி நற்செய்திக்கும் பொருளியலுக்கும் ஒரு பாலமா இருந்தாங்க? அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஜூசப்பே டோனியோல ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் ஒரு தலை சிறந்த பொருளாதார நிபுணர். திருச்சபையோட சமூக போதனைகளை நவீன பொருளாதாரத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு உலகிற்கு எடுத்துக்காட்டினவர் அவரு. அப்போ ஜூசப்பே டோவனி அவரு ஒரு பேங்கர், அதாவது வங்கியாளர். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தங்கிட்ட இருந்து நிதியையும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு ஏழைகளோட முன்னேற்றத்துக்காகவும் இளைஞர்களோட கல்விக்காகவும் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களை உருவாக்குனாரு. ஓ, தன்னோட வசதியை மத்தவங்களுக்காக பயன்படுத்தி இருக்காரு. ஆமா, இவங்க 2 பேருமே கோடீஸ்வரர்களாகவும் பொருளாதார வல்லுநர்களாகவும் இருந்தாங்க. ஆனா அவங்க தங்களோட செல்வத்தை தங்களுக்காக சுருட்டிக்காம சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு கருவியாக பயன்படுத்தினாங்க. கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இதனாலதான் திருத்தந்தை ஒரு மிக அற்புதமான வாக்கியத்தை கூறுறாரு. பகிர்ந்து கொள்வதே நற்செய்தி கூறும் ஏழ்மையின் மற்றொரு பெயர். வாவ், அந்த வாக்கியம் பகிர்ந்து கொள்வதே நற்செய்தி கூறும் ஏழ்மையின் மற்றொரு பெயர். இது என் சிந்தனை முற்றிலும் மாத்துதுங்க. ஏழ்மை அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாம இருக்கிறது, கிழிஞ்ச துணியை உடுத்துறதுங்கிற நம்மளுடைய மேலோட்டமான பார்வைய இது உடை தெரியுது. கண்டிப்பா ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது வெறுமையான பாக்கெட்களை அல்ல, திறந்த கரங்களை.
நாம நம்முடைய திறமையால உழைப்பால செல்வத்தை சேர்க்கலாம், பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா அந்த செல்வம் என்னுடையது மட்டுமேங்கிற சுயநல பிடிவாதத்துல இருந்து நாம விடுபடணும். அதேதான். அதை மற்றவர்களோடு, குறிப்பா தேரியில் இருப்போரோடு பகிரும்போது நாம நற்செய்தி கூறும் அந்த ஆன்மீக ஏழ்மையை அடைகிறோம். இந்த மனநிலை இருந்தா ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது சாத்தியமாகிடுது இல்லையா? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. ஆண்டவரோட கிருபையால அது சாத்தியமாகுது. தீரு மன்னன் என்ன செஞ்சான்? தான் செல்வத்தை தனக்காக மட்டுமே குவித்து வச்சான். அந்த மூடிய கைகள் தான் அவனுக்கு நானே கடவுளுங்கிற கர்வத்தை கொடுத்தது. ஆனா சக்கேயுவோ டோவினியோ தங்களோட கைகளை திறந்தாங்க. ஆமா, ஒரு மனிதன் தன் செல்வத்தை ஆண்டவர் தங்கிட்ட கொடுத்த ஒரு பொறுப்பா நினைக்கும் போது அவன் அந்த செல்வத்தின் மூலம் ஆண்டவரோட அன்பை காட்டும் ஒரு கருவியாக மாறுறான். இது ஒரு சலுகை கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய சிலுவை. சிலுவைன்னு சொல்றீங்களே? ஆமாங்க, ஏன்னா தங்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு மனிதனுக்கு அளப்பரிய தாழ்ச்சியும் ஆண்டவர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவைப்படுது. உண்மையான வார்த்தைகள். ஆக இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் நம்ம ஒரு நேர்கோட்ல இணைச்சு பார்த்தா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சம் மிக தெளிவானது. செல்வம் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. ஆண்டவர் ஒருபோதும் மனிதனோட உழைப்பிற்கோ முன்னேற்றத்திற்கோ நேர்மையான வழியில சேர்க்கப்படும் செல்வத்திற்கோ எதிரானவர் அல்ல. ஆனா அந்த செல்வம் எப்படி மனிதனை பார்வையற்றவனாக்கி தன்னையே கடவுளாக நினைச்சுக்கிற அகம்பாவத்திற்கு இழுத்துச் செல்லுதுங்கிறத எசேக்கியேல் நூலில் உள்ள தீரு மன்னனோட வீழ்ச்சி நமக்கு எச்சரிக்குது. ஆமா, ரொம்ப பெரிய எச்சரிக்கை அது. அந்த அகம்பாவத்தோட காரணமா தான் செல்வந்தர்கள் நிலைவாழ்வை அடைவது ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவதை விட கடினம் அப்படின்னு இயேசு எச்சரிக்கிறாரு. ஆனா இதுக்கு தீர்வு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நடுத்தெருவுல நிற்பதல்ல, மாறாக ஆண்டவர் கொடுத்த செல்வத்தை, திறமைய, அதிகாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் அந்த திறந்த மனப்பான்மைதான். பகிர்ந்து கொள்ளும் கரங்களே பரலோக ராஜ்யத்தோட திறவுகோலாக மாறுது. இதை விட சிறப்பா இதை தொகுக்க முடியாதுங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று நேரம் உங்க அன்றாட வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்காரு, திறமையை கொடுத்திருக்காரு, ஒருவேளை நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையும் கொடுத்திருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டு நீங்க உங்களை அறியாமலேயே எல்லாம் ஏன் திறமையால வந்தது, நான் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு உங்க வாழ்க்கையோட அரியணையில உங்களையே கடவுளாக அமர்த்தி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோட இருளை போக்கும் ஒளியாக, அவங்களோட தேவைகளை சந்திக்கும் திறந்த கரங்களாக உங்களை மாத்தி இருக்கிறீங்களா? உங்க செல்வம் உங்களை சிறைப்படுத்துகிறதா அல்லது மற்றவர்களை விடுவிக்க பயன்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். இது உண்மையாவே நம்மை நாமே ஆழமாக பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த தீரு மன்னனோட சுயநில அகந்தையா அல்லது சக்கையோட தாராளமான பகிர்தலா? இதுல எந்த பாதையை நாம தேர்ந்தெடுக்க போறோங்கிறது நம் கைகள்ல தான் இருக்கு. ஆண்டவர் தாமே தம்முடைய தூய ஆவியின் வழியாக நம் அனைவரையும் பகிர்தலோட பாதையில, உண்மையான நிலைவாழ்வின் பாதையில வழிநடத்துவாராக. அதற்காக இப்போ நாம சிறு ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் வழியாய் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. எங்களை உழலச் செய்யும் உலகச் செல்வங்களின் மீதான பற்றுதலை எங்கள் நெஞ்சிலிருந்து அகற்றுவீராக. ஊசியின் காதில் நுழையும் ஒட்டகத்தைப் போல சுமைகளை சுமந்து திரியும் நாங்கள் எங்கள் அகந்தை, சுயநலம், மன்னிக்க முடியாத கோபம் போன்ற அனைத்தையும் உமது சிலுவையின் அடியில் இறக்கி வைக்க எங்களுக்கு அருள் தாரும். உமது நிலைவாழ்வு என்ற உண்மையான செல்வத்தை நாடித் தேடவும், அதற்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு உமது தூய ஆவியின் வல்லமையை தந்தருளும். நாங்கள் எங்கள் சொந்த பலத்தை நம்பி உம்மை விட்டு விலகும் நேரங்களில் எங்களை மீண்டும் உமது பாதுகாப்பான பாறையின் மேல் நிறுத்தும். எங்கள் ஆற்றலின்மையில் உமது இரக்கம் வெளிப்படட்டும். எத்தனையோ முறை எங்கள் அறிவையும் செல்வத்தையும் பதவியையும் கண்டு நாங்களே எங்கள் இதயத்தில் செருக்கடைந்து இருக்கிறோம். நாங்கள் வெறும் மனிதர்கள் என்ற நிதர்சனத்தை மறந்து எங்களை நாங்களே உயர்த்தி கொண்ட தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் செருக்கை முற்றிலும் அகற்றி தாழ்மையோடு உம்மை பின்தொடர எங்களுக்கு அருள் தாரும். நீர் மட்டுமே எங்கள் ஆண்டவர் என்பதை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் பறைசாற்றட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். நேயர்களே,
இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன் அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களத நினைவு மனிதரிடமிருந்து அற்று போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் பிரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விரலகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆளாயிரம் பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விட்டு விட்டதாலன்றோ. அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்கள். அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ
அவர்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர்களும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.